வெல்கம் டு ஹரிஜோ சேனல். இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாம்பார் சாதம். இதில் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் இதில் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு அப்படியே நம்மளுக்கு தேவையான காய்கறியெல்லாம் இதில் சேர்த்துக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு போட்டு 2 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி, இப்போ நான் இதில் 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன், இதனால் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருக்கேன், அதையும் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட் வச்சு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் வச்சு மூடி விசில் போட்டு ஒரு 4 விசில் விட்டுடலாம். குக்கர் ஓப்பன் பண்ணோடனே நல்ல சூடான சுவையான சாம்பார் சாதம் ரெடி. இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.